அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் இந்த பெருக்கல் வாய்பாடு சம்பந்தமான சில இலக்குவான வழிமுறைகள் நாங்க பார்க்கலாம். அந்த வகையில நாங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் இடர்பார்வை பெருக்கல் இருக்கிறது 9ஆம் வாய்ப்பாடு பிள்ளைகளுக்கு ஒரு இடர்பாடாக இருக்கு. அதுக்கு ஒரு சில இலகுவான ஒரு மெதட் இருக்குது. பாருங்க, நாங்க 9ஆம் வாய்ப்பாடு நாங்க வழிபாடு எழுதியே நாங்க பிள்ளைகள் அதை சரியாக அந்த 9ஆம் வாய்ப்பாடு சொல்லக்கூடிய பிள்ளைங்க. அப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நாங்க முதல் இந்த பக்கத்தால் இடது பக்கத்துல நாங்க இப்படி 0 இருந்து 9 வரைக்கும் எழுதலாம். அதே போன்று நாங்க வலது பக்கத்திலிருந்து கீழ்பக்கத்திலிருந்து நாங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப பாருங்க பிள்ளைகள், 1, 9, 9, 18, 9, 27, 4, 36, 5, 45, 6, 44, 7, 42, 8, 22, 19, 92. நாங்க இந்த 1ஆம் வாய்ப்பாடு மிகவும் பிள்ளைகள் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இது ஒரு இலக்குவான இலக்காக நாங்க பாவிக்கலாம். அதே போன்று பெருக்கல் வாய்ப்பாடுல இடர்படுற பிள்ளைகளுக்கு நாங்க இன்னும் ஒரு மெதட்டில் நாங்க செய்யலாம். உதாரணத்துக்கு 4, 5 இது தொடர்பாக எங்களுக்கு பெருக்கல் தெரியலன்னு சொன்னான். நாங்க நீள பக்கத்துல 4 போடலாம். அதே போன்று இது 4 நோக்கி அகல பக்கத்துல 5, நிழலாக 5, 2, 3, 4, 5. நாங்க இத சந்திக்கிற இதுல உச்சிகளை நாங்க மார்க் வைக்கலாம். இப்ப பாருங்க பிள்ளை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சோ நான் 20. உண்மையிலேயே இந்த பெருக்கல் வாய்ப்பாடு தொடர்பாக சரியாக நோவில் இருக்கிற பிள்ளைகள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த விதத்தை பாருங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யலாம், நாங்க வடிவா வாய்ப்பாட்டை பெருக்கல் வாய்ப்பாட்டை நாங்க மனிதம் செய்வதற்காகவும் அல்லது இப்படி இவ்வாறான டெக்னிக்களை நாங்க யூஸ் பண்றதுக்காகவும் எங்களுக்கு தேவையான பெருக்கல் வாய்ப்பாட்டை இலகுவாக நாங்க செய்து எங்களுக்கு வினாக்களுக்கு விடைகளை பெற்றுக் கொள்ளணும். நன்றி.